ஒரு தாய் மீன் தன்னுடைய சின்ன குட்டியோடு மீன் குஞ்சு மிகப்பெரிய சமுத்திரத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த குஞ்சு அம்மாவை பார்த்து நிமிர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கடல் அப்படின்னு சொல்றாங்க, மிகப்பெரிய மகாசமுத்திரம் சொல்றாங்க, பெரிய அலைகள் எல்லாம் அடிக்கும்னு சொல்றாங்க. ஒரு பொருளை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்வதற்கு, நினைவுகளாகவாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு அது இருக்கும் பொழுதே அதை கொண்டாடி பழக வேண்டும். ஆண்டவனே உன்னை கட்டி போடுவேன் அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை கட்டி போட உன்னால் முடியுமா? ஆகாயத்துக்கும் போவும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய என்னை உன்னால் எப்படி கட்டி போட முடியும் அப்படிங்கும்பொழுது சிரித்துக்கொண்டே சகதேவன் சொன்னது, உன்னை கட்ட எனக்கு ஒரு கயிறும் வேண்டாம்னு கீழே விழுந்து அவர் காலை கட்டி கொண்டதாக கதை போகிறது. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். ஒரு நல்லது நடக்கும் பொழுது ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகும் பொழுது கையில் நமக்கு அதனுடைய அருட்பிரசாதம் கையில் கிடைக்கும், திருநீர் கிடைக்கலாம், குங்குமம் கிடைக்கலாம், கொத்து பூ கிடைக்கலாம். இதை வாங்கி கொண்டு வரும்பொழுது எதிரில் வரக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம இதை பகிர்ந்துக்குவோம். என்ன பண்ணுவோம், அவர்கள் போயிருப்பாங்க, அது கிடைக்காம வந்திருக்கலாம், நம்ம கையில் இருக்கக்கூடியதை தயங்காமல் கையை நீட்டி கொடுத்துட்டே போவோம். அந்த நபர்களை மீண்டும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்காது. இதே தான் நல்ல விஷயங்கள். போகும் இடமெல்லாம் சௌடாம்பிகா கல்வி குழுமத்தின் பாத பூஜையை பற்றி மீண்டும் மீண்டும் எல்லா இடங்களிலும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். எவ்வளவு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி, எவ்வளவு அழகான ஒரு நிகழ்ச்சி, எவ்வளவு அம்சமான ஒரு நிகழ்ச்சி, இதை பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்போ பல இடங்களில் இதே மாதிரி குழந்தைகளை அழைத்து, பெற்றோரை அழைத்து, இருவர் இடையிலும் இருக்கக்கூடிய நூதனமான கண்ணுக்கு தெரியாத சுவர்களை தகர்த்து அதை பாலங்களாக எல்லோரும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அத்தனை பெருமையும் ஐயா அவர்களைத்தான் சாரும். அதற்கு பரிபூர்ணமான ஆசி அவருடைய தாய் தகப்பன் வழங்கி இருக்கக்கூடியது. ஒரு தாய் மீன் தன்னுடைய சின்ன குட்டியோடு மீன் குஞ்சு மிகப்பெரிய சமுத்திரத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த குஞ்சு அம்மாவை பார்த்து நிமிர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. கடல் அப்படின்னு சொல்றாங்க, மிகப்பெரிய மகாசமுத்திரம் சொல்றாங்க, பெரிய அலைகள் எல்லாம் அடிக்கும்னு சொல்றாங்க, ஆழ்கடல்ல முத்து இருக்கும்னு சொல்றாங்க, ஆழ்கடல்ல கிடைப்பதற்குரிய பொருள் எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க, பெரிய பெரிய மீன்கள்லாம் வரும்னு சொல்றாங்க, எங்கே அம்மா அது இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த தாய் மீன் அந்த குஞ்சிடம் சொன்னதான், எதற்குள் இருக்கிறாயோ அதனுடைய அருமை அதற்குள் இருக்கும் வரை உனக்கு புரியாது அப்படின்னு. அதுவே தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சௌடாம்பிகா கல்வி குழுமத்திற்குள் இருக்கும் வரை இந்த சொகுசு, இந்த பண்பு, இந்த அன்பு, இந்த பாதுகாப்பு இவைக்குள் இருக்கும் வரை இதனுடைய அருமை தெரியாது. இதனுடைய அருமை தெரிய வேண்டும் என்றால் வெளியே போனால் தெரியும். ஆனால் வெளியே போய் ஒரு விஷயத்தின் அருமை புரிந்து கொண்டுவதால் ஏதாவது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ எப்படி எடுக்கலாம்? இதுக்குள்ளே இருக்கும் பொழுதே இதனுடைய அருமையை புரிந்து கொள்வோம். ஒரு பொருளை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்வதற்கு, நினைவுகளாகவாவது தக்க வைத்துக் கொள்வதற்கு அது இருக்கும் பொழுதே அதை கொண்டாடி பழக வேண்டும். மகாபாரதத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, கிருஷ்ணனுடைய உதவி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்து யுத்தம் வரப்போது, குருக்ஷேத்திர யுத்தம் வரப்போது, யார் பக்கம் நீ நிற்க போகிறாய் கிருஷ்ணா? ஒன்றா கிருஷ்ணன் ஒரு பக்கம் நிற்பார், அவருடைய படைகள் இன்னொரு பக்கம் இருக்கும். யாருக்கு எது வேண்டும் என்று கேட்பதற்காக வரும்பொழுது துரியோதனன் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணனின் தலைப்பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததாகவும் அர்ஜுனன் கால் பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததாகவும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கோலத்தில் கண்ணை திறந்து பார்க்கும்போது தலையருகில் உட்கார்ந்துருக்கிறவங்க நம்ம கண்ணுக்கே தெரியாது, கால் கிட்ட உட்கார்றவங்கள தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். கால் மாட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அர்ஜுனனை முதலில் பார்த்ததாகவும், உனக்கு முதல் வாய்ப்பு, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீ என் அருகில் இருந்தால் போதும், உன்னுடைய இவ்வளவு பெரிய சேனை எனக்கு தேவையில்லைன்னு அர்ஜுனன் சொன்னதாகவும் அந்த கதை அல்ல. அதில் வேற ஏதோ ஒரு நுணுக்கத்துக்குள்ள நம்ம மறுபடியும் போறோம். இல்லை, அதிலேயே வரக்கூடிய மிகவும் மிகவும் புத்திமானாகிய நபராக நாம் கருதக்கூடிய அந்த 5 பேரில் கடைசியாக இருக்கக்கூடிய சகதேவன். ஆண்டவனே உன்னை கட்டி போடுவேன் அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை கட்டி போட உன்னால் முடியுமா? ஆகாயத்துக்கும் போவும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய என்னை உன்னால் எப்படி கட்டி போட முடியும் அப்படிங்கும்பொழுது சிரித்துக்கொண்டே சகதேவன் சொன்னது, உன்னை கட்ட எனக்கு ஒரு கயிறும் வேண்டாம்னு கீழே விழுந்து அவர் காலை கட்டி கொண்டதாக கதை போகிறது. இப்போ ஏதோ இந்த அடிகளில் ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குது. வீட்டில் உங்களுக்கு ஒரு கோகுலாஷ்டமின்னு சொன்னால் இறைவனுடைய பாதங்களை வச்சு கொண்டு போகிறீங்க. சரி, இதெல்லாம் பக்தி மார்க்கம், இதெல்லாம் இலக்கியம் அப்படின்னு விட்டுட்டா கூட 1969 நிலவில் மனிதன் காலை வைத்த பொழுது வந்த ஒரு வாக்கியம், திஸ் மே பி ஆஃப்டர் ஆல் அ ஸ்மால் ஸ்டெப். ஒரு ஒற்றை அடியாக இருக்கலாம், பட் இட்ஸ் a giant leap for the humanity அப்படின்னு சொன்னாங்க. மனித இனம் ஒற்றை தாவலாக அடுத்த தலைமுறையை நோக்கி தாவியது, யுகங்களை தாண்டி தாவியது. இது ஒற்றை அடியாக உங்களுக்கு இருக்கலாம். நீங்க கோவிலுக்கு போகலாம், மடாலயங்களுக்கு போகலாம், தேவாலயங்களுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம். உள்ளே போகும் முன் அங்கே இருக்கக்கூடிய தரையை ஒரு துரை தொட்டு கண்ணில் எதற்காக வைத்துக் கொள்கிறோம் அப்படின்னா, இதில் எத்தனை அடிகள் பதிந்து போயிருக்கும், இந்த இடத்தை எத்தனை கால்கள் தாண்டி போயிருக்கும், அதனுடைய புனிதம் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும். சரி,
இன்னும் நம்ம சொல்லக்கூடியது ஏதாவது ஒரு யாத்திரை அப்படின்னு சொன்னா அது கார்லயோ, சைக்கிள்லயோ, டூ வீலர்லயோ, ஃப்ளைட்லயோ போறதை பத்தி நம்ம சொல்ல மாட்டோம். புனிதமான ஒரு யாத்திரை அப்படின்னு நான் சொல்லக்கூடியது பாத யாத்திரையாக தான் இருக்கும். அந்த பாத யாத்திரை மிகப்பெரியதாக இருக்கும். இப்போ தைப்பூசம் நேற்று முடிஞ்சிருக்கு. நீங்கள் அந்த வழியாக பழனி போகிற வழியாக போயிருந்தீங்கன்னா தெரியும். பாத யாத்திரை எப்போ தொடங்கினாங்கன்னு தெரியாது, எத்தனை நேரமாக நடக்கிறாங்கன்னு தெரியாது, கால் எவ்வளவு நோகும்னு தெரியாது. ஆனாலும் பாத யாத்திரை மிகப்பெரியது. உப்புக்காக சத்தியாகிரகம் பண்ண போகும்பொழுது தண்டி யாத்திரை ஒரு பாத யாத்திரை. எத்தனை பேரை சந்தித்து இந்த பாதங்கள் எத்தனை இடத்துல பட்டுட்டு போயிருக்கும். வாழ்க்கையில் பெரிய நபர்கள் வீட்டுக்கு வரணும் அல்லது நம்மளுக்கு கல்லூரிக்கு வரணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், உங்கள் பாதங்கள் எங்கள் கல்லூரியில் படணும். இப்போ இந்த பாதத்தில் என்ன இவ்வளவு பெரிய விஷயம். மன்னன் ஒரு முறை தன்னுடைய மந்திரி, சேனாதிபதி, சபையை வைத்துக்கொண்டு ஒரு முறை சொன்னான், நேற்று இரவு என் வீட்டில் ஒரு திருடன் ஏறி வந்து என் நெஞ்சில் அமர்ந்து மிதித்தான், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட பொழுது அடுத்த நிமிடம் சேனாதிபதி அந்த திருடனை போட்டு சுக்குவேராக நம்ம மாறுகை வாங்கணும், உங்க நெஞ்சில் ஏறி மிதிக்கிற அளவுக்கு ஒரு திருடனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு அவர் சொல்ல, மந்திரி சிரிச்சுட்டே சொன்னாராம், மிதித்த கால்களுக்கு தங்கத்தாலான சலங்கை போட வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது சபை அதிர்ந்து போனதாம். மந்திரி அடுத்தது சொன்னாராம், இத்தனை காவலை தாண்டி உங்களுடைய அந்தரங்கமான படுக்கைக்கு வந்து உங்கள் நெஞ்சில் ஏறி மிதிக்க வேண்டும் என்றால் அது நீங்கள் பெற்ற குழந்தையாக மட்டும்தானே மன்னவா அது இருக்க முடியும், அந்த குழந்தையுடைய கால்களுக்கு தங்கத்தால் தானே போடணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இந்த பாதங்கள் அது பெரியவர்களுடைய பாதங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் பாதங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பியூட்டி பார்லரில் போய் உங்களுடைய கால்களை கொடுக்கும்போது அது ஒரு கழுவுறதுக்காக ஒரு வெந்நீரை வச்சு கழுகி அதை மறுபடியும் சுத்தம் பண்ணி யாராவது அந்த கால்களை பிடித்து விடும்பொழுது மனதுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். வீட்டில் வயது போனவர்கள் படுத்திருக்கும் பொழுது ஒரு காலகட்டம் இருந்தது, பெரியவர்கள் படுத்திருக்கும் போது காலை கொஞ்சம் பிடிச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிடிச்சு விடுன்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லை, பிடிச்சு விடவும் ஆள் இல்லை. அந்த கால்களை பிடிச்சு விடுவாங்க. அதுவும் என்ன கேட்பாங்க தெரியுமா, பெரியவங்களை கேட்க மாட்டாங்க, சின்ன குழந்தைங்களை காலை பிடிச்சு விடு அப்படிம்பாங்க. அந்த சின்ன குழந்தைங்க காலை பிடிச்சு விட்டு பாட்டியோ தாத்தாவோ தூங்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது எழுந்திரிச்சு அந்த கைகளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு திரும்பி படுத்துக்குவாங்க பாட்டியும் தாத்தாவும். அப்போ இந்த கால்களுக்கு என்னமோ ஒரு நூதனமான ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதனால தான் திருமண நாட்களில் தாய் தகப்பன் கால்களை குழந்தைகள் பாத பூஜை அப்படின்னு கழுவும். இப்போ இத்தனை பேரையும் நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அது இலக்கியமாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், மன்னனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பாதங்களுக்கு என்று தனியாக ஒரு முக்கியத்துவம் இருக்கு. எங்கேயோ இருக்கிற உதாரணங்களை எல்லாம் விலக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்கண்ட தெய்வங்களாக உங்க வீட்டில் இருக்கக்கூடியது உங்களுடைய தாய் தகப்பன் மட்டும்தான். இந்த தாய் தகப்பனை தாண்டி ஒரு தெய்வத்தை எந்த மதமும் இதுவரைக்கும் அடையாளம் காட்டினது கிடையாது. வீட்டில் உங்க கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியது தாய் தகப்பன். ஏதோ சில காரணங்களுக்காக உங்களுக்கு கோபம் வரலாம், வெறுப்பு வரலாம், விலகி போகலாம் என்று தோன்றலாம். ஆனாலும் பறக்கக்கூடிய பட்டம் அந்த கயிறை பார்த்து நொந்து கொண்டு இந்த கயிறு மட்டும் இல்லாவிட்டால் இன்னும் எவ்வளவு உயரம் பறப்பேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கயிறு அருந்து போனால் அதற்கு மேலே அந்த பட்டம் பறக்காது, பக்கத்தில் இருக்கக்கூடிய சாக்கடையில் வந்து தலைகுத்தி விழுந்துடும். பிடிக்குதோ பிடிக்கலையோ பட்டத்துக்கு அந்த கயிறு கண்டிப்பாக அந்த பட்டத்தின் போக்கை புரிந்து கொண்டு பிடித்து இழுக்க வேண்டியது. இதுதான் தாய் தகப்பன். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல்.